இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சிவப்பு அவல் வித் பொட்டேட்டோ ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இதை நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், டிஃபனாகவும் சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் சிவப்பு அவல் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் நிறையா கூட எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் ஒரு 5 கிட்ட எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் காரம் கம்மி தான், ஸோ நான் அதனால் 5 எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் இஞ்சி பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க, அது கம்மியாக இஞ்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் கிட்ட கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் உளுந்து எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் சீரகத்தூள், அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு பெருங்காயம். அவ்வளோதான் கைஸ், இது எல்லாத்தையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அவளை தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் 1/2 கிலோ அவல் நான் எடுத்திருக்கேன். இது ஒரு 5 பேர்கிட்ட சாப்பிட்லாம். இப்போ இதில் நான் வாட்டர் ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு 5 or 10 மினிட்ஸ் நீங்கள் தண்ணியிலே கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா தண்ணியை தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு அவளை தனியாக எடுத்துருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் தண்ணி ஃபுல்லாகவே ஃபில்ட்ரு பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த அவலில் கொஞ்சமாக சால்ட்டு போட்டு நல்லா பெதறி விட்டுக்கலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம ஃபுல்லாக நல்லா பெதறியாச்சு. இப்போ அதை அப்படியே வச்சுட்டு இப்போ நம்ம குக்கிங்க்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் நம்ம பொட்டேட்டோவை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமான பொட்டேட்டோவுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணி இதை நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இது ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை நீங்கள் இன்னொரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. இப்போ அதே எண்ணெயிலே 1/2 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணி அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அது கூடவே பூண்டு ஒரு 5 பல்கிட்ட நான் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே கொஞ்சமாக இஞ்சும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லாவே ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம கடலைப்பருப்பு அப்புறம் உளுந்து இது ரெண்டையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் அது கூட பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெயிலே பச்சை மிளகாய் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அது கூட நம்ம பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா அதோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இது ஃப்ரை ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது கூட நான் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே சீரக பொடி ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச உருளைக்கிழங்கை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுடலாம். இப்போ இது கூட நான் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக அதோட கலர் வந்திருக்கு. இப்போ இது கூட நம்மளோட அவல் ஆட் பண்ணிக்கலாம். அவல் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 5 நிமிஷம் கிட்ட நல்லா ஊற வச்சுருக்கனால அது நல்லாவே சாஃப்டாக நமக்கு ஆகிரும். ஸோ இப்போ இது கூட நம்ம பெதறி விட்டு ஒரு கொஞ்சமாக சிம்மிலே அடுப்பை வச்சு நல்லா கிண்டி விட்டிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக நமக்கு குக் ஆகி வந்துடும். அவ்வளோதான் கைஸ், நம்மளோட டிஷ் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.